ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சார்லஸ். சரி, இது என்னன்னா, நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தை குட்டீஸ்ல தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, இப்ப ரீசெண்டா நீங்களே நிறைய போன்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த போன்ஸ்ல சின்ன ரோலிங்லயே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க பையன் அந்த டீச்சர் அவங்க தான் குரு, அவங்க ஒரு சாமி மாதிரி, ஓகேவா? அவங்கள அந்த பையன் சொல்றான், ஏழா ரயில் இறங்கினா பெயிலுன்னு வாங்கியிருக்கான். அந்த பையன் இப்ப கடைசி எந்த வண்டியில நம்ம போயிட்டு இருக்கான், போலீஸ் வண்டியில போயிட்டு இருக்கான். ஒரு அக்யூஸ்டா அவனை பிளேம் பண்ணி ஒரு போலீஸ் வாகனத்தை எழுதிட்டு போறாங்க. சோ இது மாதிரி உங்களோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் பண்ணுங்க. இல்ல 4 பேர் மத்தியில நானும் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, நான் அந்த கஷ்டப்படாம நல்ல ஒரு வேலையில போயிட்டு உட்காரணும் அப்படின்னு நினைச்சீங்க, இல்ல என்னோட வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் பெருசாகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஈரவிசம் அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்க. சப்போஸ் படிப்பு ஒரு படிச்சீங்கன்னா ஒரு 100 out of 100 எடுத்தா தான் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சா கூட போதும். ஒழுக்கத்தோட இருக்கணும், உங்களுடைய குருவை மதிக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும், அந்த அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை பேச பாருங்க. இதெல்லாம் மட்டும்தான் உங்களோட ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒழுக்கம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். சோ தேவையில்லாம இந்த மாதிரி இந்த சினிமாட்டிக் இந்த ஹீரோயிசம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க குட்டீஸ். சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுன்னா புக்ஸ் வாங்குறது செலவு இருக்காதா? இல்ல உங்களுக்கு என் புள்ள ஸ்கூலுக்கு போறாங்க, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்களே, அவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது கட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா சொல்லி கொடுத்துறாங்க, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெற்றவங்க வயசுல தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை சுமந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, நல்லா படிங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. அதுதான் உங்க வாழ்க்கைய சுத்தமா பெருசாகும். நன்றி.